ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்காக நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இந்த ஃபைனல் மினிட் ரிவிஷன்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? இப்போ சாப்டர் வைஸ் நம்ம 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க. சப்போஸ் படிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன் டைம் சும்மா நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சதை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னாவே மார்க் வந்து நமக்கு மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க, சரியா? அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணியாச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிங்க. இப்போ சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டிஃபைன் மல்டிமீடியா, அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்பனன்ட்ஸு, டிஃபைன் அனிமேஷன், இது ரொம்ப முக்கியம். 3 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட், அதாவது இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், அதுக்கப்புறம் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில்ஸ் அபவுட் தி ப்ரொடக்ஷன் டீம் ரூல்ஸ் அண்ட் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா ஃபைல்ஸ், சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அது வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங், அதுக்கப்புறம் டிபிடி சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் பேஜ் மேக்கர், சரியா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எலிப்ஸ், அதாவது எலிப்ஸ் டூல் ஃப்ரம் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் மேக்கர், இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த பேஜ் மேக்கர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு ஒன்று அது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் தி டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ், சரியா? இந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த எஸ்கியூஎல்லும் அந்த MySQL இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் SQL அதுக்கப்புறம் MySQL, இதை படிச்சிட்டிங்களா இல்லைங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்கில் ரொம்ப முக்கியமானது DBMS, லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி DBA, சரியா? அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஒன்று 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்கில் கேட்கலாம். டிஸ்கஸ் அந்த வேரியஸ் டேட்டா பேஸ் மாடலஸ் அவைலபிள் இன் DBMS கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பிஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிஹெச்பி, லிஸ்ட் அவுட் எனி 4 ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி, அதுக்கப்புறம் வாட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் இன் யூஸ்டு ஃபார், அதுக்கப்புறம் கிவன் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நம்ம கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரைட் அபவுட் தி சின்டெக்ஸ் ஆஃப் பிஹெச்பி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கில் வந்து எக்ஸ்பிளைன் ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி வித் எக்ஸாம்பிள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுவும் பிஹெச்சி சம்மந்தமானதான். அதில் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிளைன் தி இண்டெக்ஸ்ட் அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே இன் பிஹெச்பி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 5 மார்க்கில். அசோசியேட்டிவ் அரேயை பற்றி தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் நாம் பண்ண வேண்டியது, அதாவது ரைட் தி சின்டெக்ஸ் ஃபார் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த இஃப் எல்ஸ் இஃப் வச்சு என்னாச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 2 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ நமக்கு கேட்டுறாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக இந்த 5 மார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் இஃப் எல்ஸ் இஃப், சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிளுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க, நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஃபார் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஃபார் ஈச் லூப் வித் எக்ஸாம்பிள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் HTML ஃப்ரம் கண்ட்ரோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் இன் HTML பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் அதாவது MySQL எல்லா கான்செப்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது, சரியா? இதில் வந்து எக்ஸ்பிளைன் MySQL அதாவது அது கொரீஸ் வித் எக்ஸாம்பிள். இப்போ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் சோசியல் அப்ளிகேஷன் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இந்த சாப்டர் 10 வந்து நமக்கு வந்து ஈஸியாக இன் ஜென்ரலாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து சோசியல் நெட்வொர்க்கு இந்த கம்ப்யூட்டர்ஸை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நம்ம ஜென்ரலாக என்ன பண்ண முடியும், சாப்டர் 10லேருந்து கேட்டாங்க அப்படின்னா எழுத முடியும். ஏன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் இன்டர்நெட்டு, வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு, வாட் ஆர் தி காமன் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இதெல்லாம் ஜென்ரலாகவே நம்மளே என்னாச்சு போதும் எழுதலாம், மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும், சரியா?
சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் இன்டர்நெட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராநெட். சரியா, இது வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் டிசிபி, அதாவது டிசிபி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ரெஃபரன்ஸ் மாடல், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் பார்த்துங்க. சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் அதாவது வாட் இஸ் அன் யூஆர்எல், அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் 4 யூஆர்எல்ஸ் யூ நவ், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்சல்யூட் யூஆர்எல் அண்ட் ரிலேட்டிவ் யூஆர்எல், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 13 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி RG45 கண்டக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 14 பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஓப்பன் என்எம்எஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப், அதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுவும். சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் தி எனி 5 இ-காமர்ஸ் ரெவன்யூ மாடல்ஸ், அடிக்கடி நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபைன் இ-காமர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாப்டர் 16 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது 5 மார்க்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஏ நோட் ஆன் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி கீ பிளேஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு பேமெண்ட் சிஸ்டம், அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சாப்டர் 17 பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் சம் இ-காமர்ஸ், அதாவது செக்யூரிட்டி த்ரெட்ஸ். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ஜென்ரலாகவே எழுதலாம். அந்த செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாகவே எழுதலாம். அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரைட் ஏ நோட் ஆன், அதாவது அசமெட்ரிக். சரியா, கீ, இது வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கப்புறம் ஃபைனல் சாப்டர். சரியா, ஃபைனல் சாப்டரில் இந்த இடிஐ வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதில் இருக்க எல்லாமே அந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்துங்க. ஏன்னா ஃபைனல் சாப்டர்னு நம்ம சொல்லும் போது அதிக பேர் நமக்கு பார்க்குறதே கிடையாது. சரியா, ஆனால் இந்த ஃபைனல் சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் இடிஐ, அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ, இந்த இடிஐயில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே தெளிவாக பார்த்துங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கு எடுத்து டவுன்லோட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.